பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 8 8-9. அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக குத்தி நிலத்திலே உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணித்தன் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். இது என்ன காரியம்னா, சவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு தாவீதை தேடி போகிறாரு. அவன் 2 பேருமே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ராஜாவா. அப்பேற்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவரை தேடி தாவீதை தேடி சவுல் போகிறாரு. அந்த நேரத்தில் இவர் பக்கத்தில் சவுலோட பக்கத்தில் ஈட்டியும் செம்பும் இருக்கும்போது அவங்களுக்கு அயர்ந்த நெத்திரை ஆண்டவர் கொடுக்காரு. கொடுக்கும்போது இந்த அபிசாய் என்ன பண்ணுறான்னா, நான் இவரை நான் குத்துறேன். அபிசாய் தாவீதையும் போகும்போது பார்க்கும்போது நிலத்தோடு நான் சேர்த்து குத்துறேன்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணித்தவர் மேலே கையை நீட்டக்கூடாது, நீட்டினா குச்சம் இல்லாமல் போகிறவன் யாருன்னு கேட்குறாரு. எதனால் கேட்குறாருன்னா, அபிஷேகம் பண்ணித்தவங்க மேலே கையை நீட்டக்கூடாது, நீட்டவும் கூடாது, பேசவும் கூடாது அவங்களுக்கு விரோதமாக. இதற்கு உதாரணம் என்னென்னா, மோசே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதற்கு விரோதமாக பேசினது யார்? மிரியாம் பேசினாங்க. மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி, அவங்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். பேசும்போது அவங்க மேலே என்ன வந்துச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. 7 நாள் வெளியில் பாளையத்துக்கு புறமே இருந்தாங்க. அப்போது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே நம்ம கையையும் நீட்டக்கூடாது, வாயையும் நம்ம திறக்கக்கூடாது, விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பார். தாவீது என்ன சொல்லியிருப்பாருன்னா, 10ஆம் வசனம் 1 சாமுவேல் 26:10 என்ன சொல்லியிருக்காருன்னா, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய என் கையை அபிஷேகம் பண்ணித்தவங்க மேலே நான் போட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க யார் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆசாரியர்கள்னால் சர்ச்சில் இருக்கிற குருமார்கள், பாஸ்டர்ஸ், இப்படிப்பட்டவங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், இப்பேற்பட்டவங்க மேலே நம்ம கையை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு விரோதம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசவும் கூடாது. அந்நாட்களில் ராஜாவுக்கு விரோதமாகவே ராஜா எழும்பலை. அதே போல் நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு மேலே நம்ம கையையும் நீட்டக்கூடாது, அவங்களுக்கு விரோதம் நம்ம பேசவும் கூடாது. இதற்கு உதாரணமாக ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 105:15 என்ன கூறப்பட்டிருக்குன்னா, நான் அபிஷேகம் பண்ணினவர்களே நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எதனால் இப்படி சொல்கிறாருன்னா, அவருடைய தீர்க்கதரிசிகள் விரோதமாக நம்ம பேசவும் கூடாதான். அப்போது இவங்களை தொடவும் கூடாது, பேசவும் கூடாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஆண்டவர் அவர்களை அடிப்பாங்க. அவங்க காலம் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பு ஆண்டவருக்கு விரோதமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நியாயம் தீர்த்து கொள்ளுவாங்க. ஏன்னா இதற்கு உதாரணம் என்னென்னா, பினேகாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு வர ஸ்திரீகளோடு என்ன பண்ணுவாங்க, சயனிப்பாங்க. கொழுப்பு தகனிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த கொழுப்பை எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாக அவங்கள கண்டிப்பார். கண்டிக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுவார், கண்டித்து உணர்த்தும் போது ஏலி அவங்க பிள்ளைய கண்டிக்காமல் விட்ட ரீசன்னால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துக்கு போய் மாண்டுருவாங்க. அதே போல் இன்னொரு இதில் கூட இருக்கும், நியாயாதிபதி மனுஷனுக்கும் வழக்கு இருந்துச்சுன்னா நியாயாதிபதி தீர்ப்பாங்க. கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் வழக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் தீர்ப்பாருன்னு சொல்லுவார். அதே போல் அவங்களுக்கும் வழக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் அதை தீர்ப்பார். நம்ம அவங்க மேலே நம்ம கையை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி உங்களோடு கூட பேசுகிறார். ஏன்னா அபிஷேகம் பண்ணி வைத்தவங்க மேலே கையையும் நீட்டக்கூடாது, வாயையும் அவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசவும் கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விரோதமாக நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது. அவங்க பண்ண தப்பை நீங்கள் வேணால் சுட்டி வேணால் கட்டலாம் ஒழிய நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். எதற்காக எச்சரிக்கிறாருன்னா, நீங்கள் இந்த தப்பை செஞ்சு உங்களுக்குள்ளே நீங்கள் பாவத்தையோ சாபத்தையோ நீங்கள்
சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களை இன்றைக்கி எச்சரிக்கிறார். நீங்கள் அதற்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. அவர் அந்த காரியத்தை வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பார். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கையையோ வாயையோ நீங்கள் திறக்காமல் இருக்க கர்த்தர் உங்களை வந்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட பேசியிருப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you all. Thank you.